ஒரு ஊர் ஓரத்துல ஒரு அழகான அடர்த்தியான காடு இருந்துச்சா. அந்த காட்டுக்கு ஒரு சிங்கராஜா இருந்துச்சா. அந்த சிங்கராஜா ஒரு நாள் அசதியா தூங்கிட்டு இருந்துச்சா. அது தூங்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ஒரு குறும்புக்கார எலி அங்கும் இங்கும் ஓடினே இருந்துச்சா. அந்த குறும்புக்கார எலி அங்கும் இங்கும் ஓடினே இருந்து தெரியாம வந்து தூங்கிட்டு இருந்த சிங்கராஜா மேல மோதிச்சா. அப்போ தூங்கிட்டு இருந்த சிங்கராஜா டக்குன்னு முழிச்சுக்கிச்சா. முழிச்சுக்கிட்டு கோவத்துல எலி எலி நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, கடிச்சு கொதறேன் பாருன்னு சொல்லிச்சா. அப்ப ரொம்ப பயந்து போன எலி சிங்கராஜா கிட்ட, சிங்கராஜா சிங்கராஜா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க, நீங்க என்னை மன்னிச்சு விட்டா நானும் உங்களுக்கு எப்பயாவது ஒரு உதவி பண்ணுவேன் சொல்லிச்சா. அப்ப சிங்கராஜா நீ எனக்கு உதவி பண்ணுவியா என்ன சிரிச்சுக்கிட்டு சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு எலிய போக விட்டுச்சா. அப்ப ஒரு நாள் சிங்கராஜா ஒரு வலையில மாட்டிக்கிச்சா. மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம அலறிச்சா. அப்ப அந்த சத்தத்தை கேட்ட எலி சிங்கராஜா கிட்ட ஓடி வந்து சிங்கராஜா சிங்கராஜா ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் சொல்லிட்டு ஒரு அந்த வலையில இருக்கிற ஒரு நூலா தன் கூர்மையான பல்லால வெட்டிச்சா. அப்ப சிங்கராஜா அந்த வலையிலிருந்து தப்பிச்சு வெளியில வந்துச்சா. அப்புறம் சிங்கராஜாவும் எலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்போதான் சிங்கராஜா நினைச்சுச்சா ஒரு சின்ன எலியாலையும் நம்மளுக்கு உதவி பண்ண முடிஞ்சிச்சு. யாருக்கெல்லாம் அம்மா அப்பா பிடிக்குமோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். பாய் பாய்.